ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா குஜராத் ஜெயின்ஸுக்கும் யூபி வாரியர்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 7:30 PM நம்ம டெல்லி அருண்ஜேட்லி ஸ்டேடியத்தில் தான் இந்த மேட்ச் நடக்குது. இது யூபி வாரியர்ஸுக்கு ஒரு முக்கியமான மேட்ச்சு. இந்த மேட்ச்சில் வின் ஆனால் அவங்களுக்கான ஒரு குவாலிஃபைட் ஆகிறதுக்கான ஒரு சான்ஸும் இருக்குது. யூபி வாரியர்ஸ் லாஸ்ட் மேட்ச் வின் பண்ணிட்டு வராங்க. குஜராத் ஜெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து லாஸ்ட் பண்ணிட்டு அந்த இதுலேருந்து வராங்க. குஜராத் ஜெயின்ஸ் வந்து குவாலிஃபை ஆகிறது வந்து கஷ்டம்தான். இப்போ பார்த்தீங்கன்னா டெல்லி பிச் ரிப்போர்ட் வந்து பேட்டினுக்கும் வந்து சப்போர்ட் ஆகுது. அதே மாதிரி பவுலினுக்கும் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு மேட்ச் வந்து ஸ்லோ டவுன் பண்ணுறதுக்கான இது வாய்ப்பும் இருக்குது. அதே மாதிரி ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறவங்க வந்து மேக்ஸிமம் இந்த கிரவுண்டில் வந்து இப்போ உள்ள சீரீஸில் வந்து வின் ஆகிட்டே வராங்க. நேற்று மேட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வர இது பண்ணாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணவங்களே வின் பண்ணிட்டாங்க. இந்த வென்யூவில் பொறுத்தவரை 12 மேட்ச் ப்ளே பண்ணதில் ஃபஸ்ட்டு வின் பண்ணவங்க 6ம், செகண்ட் வின் பண்ணவங்க வந்து 6ம் பண்ணியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஆவரேஜ் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 150க்கு வரைக்கும் ஸ்கோர் பண்ணுறாங்க. 150 to 170 வரைக்கும் பண்ணுறாங்க. பிலோ ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 150 7 டைம்ஸும், 150 to 169 1 டைமும், 170 to 189 1 டைமும். அதே மாதிரி ஆவரேஜ் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது எபோவ் ஸ்கோர் வந்து 190க்கு மேலே வந்து 3 டைமும் வந்து இந்த இதிலே பண்ணியிருக்கிறாங்க. ஹை ஸ்கோர் வந்து 199 வரைக்கும் பண்ணியிருக்கிறாங்க. லோ ஸ்கோர் வந்து 91க்கு வந்து டீம் அவுட் ஆகிருக்கிறாங்க. இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸுக்கு வந்து 38 விக்கெட்ஸும், ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு 29 விக்கெட்ஸும் கிடச்சிருக்கு. அதில் ஃபஸ்ட்டு இன்னிங்ஸில் ஸ்பின்னர்ஸ்க்கு 21ம், செகண்ட் இன்னிங்ஸில் 17ம் கிடச்சிருக்கு. அதுமாதிரி ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 9 விக்கெட்ஸும், செகண்ட் இன்னிங்ஸில் வந்து 20 விக்கெட்ஸும் கிடச்சிருக்கு. அதுமாதிரி ஹெட் மேட்சஸில் இந்த இவங்களுக்குள்ளே நடந்த 3 மேட்ச்லையுமே யூபி தான் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. டீம் வைஸாக பார்த்தாலுமே யூபி டீம் தான் வந்து இந்த சீரீஸில் வந்து ஸ்ட்ராங்காகவும் இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக 2 மேட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா 9th மார்ச்சும் 10th மார்ச்சும் பார்த்தீங்கன்னா பேட்டிங் பிச்சுக்கு சப்போர்ட் ஆகிற மாதிரி தான் மேட்ச் மூவ் ஆகிருக்கு. ஆனால் 8th மார்ச் பார்த்தீங்கன்னா 138 ரன்ஸ் தான் அடிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 7th மார்ச்சும் பார்த்தீங்கன்னா யூபி வந்து 118 ரன்ஸில் இது பண்ணிட்டாங்க. ஸோ 2 மேட்ச் வந்து பேட்டினுக்கு சப்போர்ட் ஆனதுனால இந்த டைம் வந்து பவுலினுக்கு கூட சப்போர்ட் ஆகிறதுக்கான சின்ன ஒரு வாய்ப்பு கூட இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச்சில் வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து 3 விக்கெட் செகண்ட் இன்னிங்ஸில் எடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஸ்பின்னர் 5 விக்கெட் எடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து செகண்ட் இன்னிங்ஸில் 1 விக்கெட் எடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 9th மார்ச்சில் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 3 விக்கெட் எடுத்துருக்குறாங்க. ஸ்பின்னர்ஸ் வந்து 6 விக்கெட் எடுத்துருக்குறாங்க. அதுலேயும் ஸ்பின்னர்ஸ் வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸில் தான் 4 விக்கெட் எடுத்துருக்குறாங்க. 7th மார்ச்லேயும் ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லையும் செகண்ட் இன்னிங்ஸ்லையும் சேர்த்துமே 9 விக்கெட் ஸ்பின்னர்ஸ் எடுத்துருக்குறாங்க. இப்போ அந்த 2 டீமோடைய வந்து வென்யூ ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். குஜராத் ஜெயின்ஸ் வந்து 2 மேட்ச் ப்ளே பண்ணதில் 1 மேட்ச் வின் பண்ணியிருக்கிறாங்க, 1 மேட்ச் லாஸ் ஆகிருக்கிறாங்க. அவங்க யூபி வாரியர்ஸும் பார்த்தீங்கன்னா 2 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்கிறாங்க. அதில் வந்து 1 மேட்ச் வின் பண்ணி 1 மேட்ச் லாஸ் ஆகிருக்கிறாங்க. ஹெட் டு ஹெட் மேட்ச் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு மார்ச் 2024 இப்போ வந்து நடந்த மேட்ச்சில் குஜராத் ஜெயின்ஸ் வந்து 142 ரன்ஸ் அடிச்சிருக்கிறாங்க. அதை யூபி வாரியர்ஸ் 15 ஓவர்லேயே 143 ரன்ஸ் அடித்து வின் பண்ணிட்டாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கார்னரும் லிச்ஃபீல்டும் 30 ரன்ஸ் மேலே அடிச்சிருக்கிறாங்க. இதில் வந்து ஹாரிஸ் வந்து 60 ரன்ஸுக்கு மேலே அடித்து வின் பண்ணியிருக்கிறாங்க. எக்லிஸ்டோன் வந்து 3 விக்கெட்ஸ் எடுத்துருக்கிறாங்க. கன்வீர் வந்து அந்த இதில் 2 விக்கெட்ஸ் எடுத்துருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 20 மார்ச்சில் வந்து 178 ரன் குஜராத் ஜெயின்ஸ் அடிச்சிருக்கிறாங்க. யூபி வாரியர்ஸ் வந்து 181 ரன் அடித்து அதையும் வின் பண்ணிட்டாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஹாரிஸ் தான் வந்து 74 ரன்ஸ் அடிச்சிருக்கிறாங்க. பவுலிங்கில் வந்து கெய்க்வாட் 2 விக்கெட் எடுத்திருக்கிறாங்க. அந்த இதில் வந்து ஹேம்லதா அடிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி 5th மார்ச் பார்த்தீங்கன்னா குஜராத் ஜெயின்ஸ் வந்து 160 ரன்ஸ் அடிச்சிருக்கிறாங்க. உத்தரப்பிரதேஷ் வந்து 175 ரன்ஸ் லாஸ்ட் வர போய் தான் இந்த மேட்சும் வின் பண்ணியிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஹாரிஸ் வந்து இதுலேயும் அடிச்சிருக்கிறாங்க. 3 இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஹாரிஸ் அடிச்சிருக்கிறாங்க. எக்லிஸ்டோனும் பார்த்தீங்கன்னா 2 இதில் பவுலிங் போட்டிருக்கிறாங்க. இப்போ வந்து யூபி வாரியர்ஸோடைய பாசிபிள் 11 பார்க்கலாம். ஹீலி, கிரண் அவகரே, தீப்தி சர்மா, மெக்ராத், கிரேஸ் ஹாரிஸ், ஷவரவாத், பூனம் கம்னர், ஷேஃபியா எக்லிஸ்டோன், ஷைமா தாக்கூர், கௌதர் சுல்தானா, அதுக்கப்புறம் கெய்க்வாட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது 1 or 2 சேஞ்சஸ் மேபி பண்ணலாம். ஏதாவது 1 or 2 சேஞ்சஸ் தான் பண்ணுவாங்க. 1 சேஞ்சஸ் பண்ணுவாங்க. பெருசாக பண்ணுறதுக்கான இது யூபி டீமியோட பிளேயர் ஸ்டார்ஸ் பார்க்கலாம். ஹீலி வந்து பார்த்தீங்கன்னா ரீசன்ட் ஃபார்ம் 29 3 55 33 33ன்னு அவங்க வந்து ட்ரீம் டீம் மேக்ஸிமம் வந்துடுறாங்க. இந்த வென்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா
35 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. ஹெட்டுகளில் வந்து 52 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா WPLல வந்து இது வரைக்கும் வந்து 424 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. நேவிகரே பார்த்தீங்கன்னா 5, 7, 18, 12 அவங்களுடைய ரீசன்ட் ஃபார்ம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இவங்கள கூட நம்ம வந்து விட்டுட்டு கூட நம்ம அடுத்து பிளேயர்ஸை பார்க்கலாம். தீப்தி சர்மா வந்து ஒரு மஸ்ட் பிக் தான். அவங்க ஆல்ரவுண்டர் பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்க. விக்கெட்டும் எடுத்துடுறாங்க, பவுலிங்கும் போடுறாங்க. இந்த டீமோடையும் ஒரு மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 விக்கெட்ஸ் எடுத்துருக்காங்க. இப்போ இவங்க டாப் ஆடுற பேட்டினும் வராதனால இவங்களுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அது மாதிரி மெக்ராத் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீமுக்கு எதிராக வந்து பேட்டிங்கும் பிடிச்சி பவுலிங்கும் நல்லா போட்டிருந்தாங்க. அதே மாதிரி கெட்டுகளில் வந்து ஒரு விக்கெட் எடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா WPLல வந்து 320 ரன்ஸ் அடிச்சிருக்கிறாங்க. இந்த கிரேஸ் ஹாரிஸ் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு முக்கியமான பிக்கு தான். அவங்க இந்த டீமோடைய வந்து 191 ரன்ஸ் மேலே அடிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இடையில வந்து இவங்க வந்து ஃபஸ்ட்டு பவுலிங் போட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இவங்க ஒரு CVC அளவுக்கான பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஷெராவட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் லோவாக தான் இருக்குது. ஸோ அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்கிறத வச்சு தான் இவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. இவங்களெல்லாம் ஸ்மால் லீக்குக்கு எடுத்துகிட்டு போகிறது ரிஸ்க் தான். கிராண்ட் லீக்குக்கு வேணால் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். பூனம் கம்னர் அதே மாதிரி எக்லிஸ்டோன். இந்த எக்லிஸ்டோன் வந்து இவங்க டீமுக்கு எதிராக வந்து நல்லாவே பவுலிங் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க ரீசன்ட் ஃபார்மும் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் 1 விக்கெட் 1 விக்கெட் 3 விக்கெட் 1 விக்கெட்னு எடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கம்னர் வந்து கொஞ்சம் பேட்டிங்கும் பண்ணியிருக்கிறாங்க 31, 32ன்னு. அதே மாதிரி அவங்க வந்து 6 இன்னிங்ஸில் WPLல 68 ரன்ஸ் வரைக்கும் அடிச்சிருக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய சான்ஸ் கிடைக்கிறத வச்சு தான் இது பண்ண முடியும். பவுலிங் பெரிய அளவுக்கு பண்ணலை. ஸோ வந்து இந்த 2 பேரில் எக்லிஸ்டோனை வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டே போகலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைமா தக்கூர், சுல்தானா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரி கெய்க்வாட். இந்த 3ல் வந்து பார்த்தீங்கன்னா கெய்க்வாடுங்கிறவங்க இந்த டீமுக்கு எதிராக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த தக்கூர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வென்யூவில் வந்து 3 விக்கெட்ஸ் எடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சுல்தானா பெரிய அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணலை. ஆனால் ஒரு லோ பிக் இதில் ஸ்பின்னர் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஸோ இவங்களை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். கெய்க்வாட் இல்லைனா சுல்தானால யாராவது 2 பேரில் ஒருத்தரை நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ குஜராத் ஜெயின்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பாசிபிள் 11 வந்து பெத்மோனி, லாரா, ஹேமலதா, அதே மாதிரி லிச்ஃபீல்டு, கார்னர், ஃபுல்மலி, பிரைஸ், அதுக்கப்புறம் ராணா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்வீர், அப்புறம் மேக்னா சிங், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷப்னம். இந்த இதில் ஏதாவது மேக்ஸிமம் 1 or 2 சேஞ்சஸ் பண்ணுவாங்க. இவங்க மேக்ஸிமம் வந்து குவாலிஃபை ஆகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் இவங்க டீம் வந்து ஏதாவது இனிமேல் வந்து ஃப்ரீயாக ப்ளே பண்ணுவாங்க. அதனால் இதுக்கு முன்னாடி ப்ளே பண்ணாத பிளேயர்ஸுக்கு வந்து வாய்ப்பு கொடுப்பாங்க. அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும். இப்போ பார்த்தீங்கன்னா பெத்மோனி வந்து 66, 85, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னே நம்ம லாஸ்ட் மேட்ச் 78 இப்படிலாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. தொடர்ந்து 2 மேட்ச் பண்ணதுனால அடுத்து இப்போ நடக்கிற மேட்ச்சில் கூட அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாரா வந்து லாஸ்ட் மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணலை. ஸோ இந்த மேட்ச் பெர்ஃபார்ம் அவங்களுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இவங்க கூட கெட்டுக்கட்டில் வந்து 45 ரன்ஸ் அடிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி WPLல வந்து ஒரு விக்கெட்டும் எடுத்திருக்கிறாங்க. ஹேமலதா வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் நல்லா அக்ரெசிவாக விளாடுறாங்க. ஸோ இவங்கள வந்து ஒரு ஆப்ஷனாக நம்ம வந்து எடுத்துகிட்டு போகலாம். அதே மாதிரி லிச்ஃபீல்டு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அவங்களுடைய ஃபார்ம் எல்லாமே வந்து புவராக தான் இருக்குது. இந்த மேட்ச் மேக்ஸிமம் இவங்களை வந்து டீமில் இருந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. சப்போஸ் இவங்க வந்து ப்ளே பண்ணாங்கன்னா இவங்கள வந்து GLக்கு வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் இவங்க வந்து லோ பெர்சன்டேஜில் தான் இருப்பாங்க. அதனால் ஸ்மால் லீக்குக்கு வந்து விட்டுட்டு போயிடலாம். அது மாதிரி கார்னர் தான் இவங்க டீமில் தொடர்ந்து கன்சிஸ்டிவாக பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. 2 விக்கெட் 40 ரன்ஸ் 30 ரன்ஸ் அப்படின்ட்டு 2 விக்கெட் 1+1 விக்கெட் இப்படிலாம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஹெட் டு ஹெட்டில் வந்து இவங்க வந்து நல்லாவே ரன்ஸும் அடிச்சிருக்கிறாங்க இந்த டீமோட. அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் எடுத்துருக்குறாங்க. ஸோ இவங்க வந்து டீமில் வந்து மஸ்ட் ஃபிக் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பரத்தி ஃபுல்மலி வந்து டீமுக்கு புதுசாக வந்திருக்கிறாங்க. இவங்க இன்னொரு மேட்ச் விளையாடும் போது அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் தெரியும். ஆனால் ரீசன்ட் ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. டாப் ஆர்டர் ஃபெயில் ஆகிற பட்சத்தில் இவங்க பெர்ஃபார்மன்ஸோடைய இது பண்ணுறதுக்கு ஒரு சில வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி கேத்ரின் பிரைஸ் வந்து ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் தான். அவங்க பேட்டிங்காக ஸ்கோரும் பண்ணியிருக்கிறாங்க இன்டர்நேஷ்னல் மேட்சஸில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பவுலிங்கும் பண்ணியிருக்கிறாங்க. இந்த WPLல 3 விக்கெட்ஸ் வரைக்கும் எடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கிற பட்சத்தில் அவங்களும் நல்லா பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவங்க பவுலிங்கில் வந்து இங்கே அடிச்சிடுறாங்க. ஸ்னேகா ராணா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வாய்ப்புகளே வரமாட்டேங்குது. ஒரு லோ பெர்சன்டேஜ் பிளேயர் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம் இவங்க டீம் வீக்கான டீம்ங்கிற பட்சத்தில். ஸோ நம்ம ஒரு இதாக எடுத்துகிட்டு போகலாம். மற்றபடி CVC அளவுக்கு பண்ணுவாங்களாங்கிறதெல்லாம் டவுட்டு தான்.
அது மாதிரி பார்த்தீங்கன்னா தனுஜா கன்வீர் இவங்க வந்து ஒரு மஸ்ட் பிக்காக கூட நம்ம எடுத்துகிட்டு போகலாம். அவங்க வந்து கொஞ்சம் பேட்டிங் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் பவுலிங் வந்து 2 விக்கெட் 1 விக்கெட் 2 விக்கெட் 2 விக்கெட்னு எடுத்துருக்காங்க. அவங்களோட ஹெட் டு ஹெட்டில் பார்த்தீங்கன்னா 3 விக்கெட் வரை எடுத்திருக்கிறாங்க. இந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா 14 இன்னிங்ஸில் 13 விக்கெட்ஸ் வரை எடுத்திருக்கிறாங்க. மேக்னா சிங் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச்சில் கேப்டன் வர மாதிரியான அளவுக்கு வந்து பவுலிங்கும் போட்டாங்க. அதுக்கப்புறம் 2 இதுலையும் விக்கெட் எடுக்கலை. மேபி இந்த மேட்ச்சில் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஷாபனா எம்டிலாம் வந்து அவங்களுக்கான பவுலிங் வந்து ஃபுல் ஓவர் கிடைச்சாதான் அவங்களான பெர்ஃபார்மன்ஸ் தெரியும். அவங்கள நம்ம லீவ் பண்ணியே போயிடலாம். தஞ்சா கன்வீர் மேக்னா சிங் இந்த 2 பேரில் மேக்ஸிமம் யாராவது ஒருத்தரை நம்ம வந்து எடுத்துகிட்டு போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பவர் பிளேயில் வந்து கார்னர், கேத்ரின் பிரைஸ், தனுஜா கன்வீர், மேக்னா சிங் போட்டிருக்கிறாங்க. ஸ்னேகா ராணாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் டைம் பவுலர் மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. சபானா எம்டிலாம். கன்வீருக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு வந்து 1 2 3 ஓவர் தான் கொடுக்குறாங்க. 2 ஓவருக்குள்ளே கொடுக்க மாட்டேன்றாங்க. ஐஷ்லா, கார்னர், அதுக்கப்புறம் டெத் ஓவரும் வந்து லாஸ்ட் மேட்ச்சில் போட்டிருந்தாங்க. அது மாதிரி யூபியில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பவர் பிளே ஓவர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சுல்தானா அவங்க 1 ஓவர் போட்டிருக்கிறாங்க. தக்கூர் வந்து 3 ஓவர் போட்டிருக்கிறாங்க. எக்லிஸ்டோன் 3 and 5 போட்டிருக்கிறாங்க. டெத் ஓவரில் பார்த்தீங்கன்னா மெக்ராத், எக்லிஸ்டோனும் போட்டிருக்கிறாங்க. தக்கூர் வந்து போட்டிருக்கிறாங்க. ஸோ தக்கூர் வந்து மேக்ஸிமம் ஓவர் போட்டுடுறாங்க. அவங்கள வந்து நம்ம எடுக்கலாம். தீப்தி சர்மா வந்து 1 2 சில ஓவர் தான் போட்டிருக்கிறாங்க. அவங்க ஓவரில் வந்து அடிக்கவும் செஞ்சிடறாங்க. அதே மாதிரி விக்கெட்டும் கிடைக்குது. கிரேஸ் ஹாரிஸ் வந்து ஸ்டார்டிங் பவர் பிளே ஓவரும் போடுறாங்க. அதே மாதிரி அவங்க ஒரு பார்ட் டைம் பவுலராக வந்து விக்கெட் எடுக்கிற மற்ற மெயின் பவுலராக அடிக்கும் போது அவங்களும் திரும்ப யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் டீமுடைய விக்கெட் கீப்பர் வந்து ஹீலி. அவங்க வந்து இப்போ லாஸ்ட்டு கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணலை. ஆனால் இந்த மேட்ச் பண்ணிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த டீம் குவாலிஃபை ஆகணும்னுக்காண்டா அவங்க கண்டிப்பாக பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீக் டீமில் உள்ள குஜராத் இதில் வந்து மோனி வந்து லாஸ்ட் 2 டைம் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த டைம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். அதனால் லாராவும் ஹேம்லதாவும் வந்து டீமில் வந்து இது பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி வந்து மெக்ராத் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க இந்த டீமுக்கு எதிராக. அதே மாதிரி ஹாரிஸ் வந்து சிவிசி அளவுக்கு இந்த டீமில் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான அதிகமான வாய்ப்பு நிறையவே இருக்குது. கார்னர் வந்து அவங்க டீமில் தொடர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அவங்க செகண்ட் பவுலிங் போடுற பட்சத்தில் ஒரு சிவிசியான அளவுக்கான பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எக்லிஸ்டோன் வந்து கன்சிஸ்டன்ஸாக விக்கெட் எடுக்கிறாங்க. கெய்க்வாடும் பார்த்தீங்கன்னா இவங்க டீமுக்கு எதிராக விக்கெட் எடுத்துருக்குறாங்க. இந்த 2 பேரில் யாராவது ஒருத்தர் கூட நம்ம கொண்டு போகலாம். அது மாதிரி தக்கூரும் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஓவர் போடுறாங்க. விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எம்சிங் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து லாஸ்ட்டு இதில் வந்து 4 விக்கெட்ஸ் அளவுக்கு எடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மேட்ச்சில் வந்து இவங்களை குவாலிஃபை ஆகக்கூடாதுங்கிற ஒரு இதுலையும் அவங்க ப்ளே பண்ணுறதுல அவங்க விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கன்வீரும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கன்சிஸ்டன்சியாக 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க. தேங்க்யூ.